Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவோப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த கம்பெனி இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் சிக்மாய்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 கம்பெனியை தான் பார்க்க போகிறோம். இந்த 2 கம்பெனியோட டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 ரோலுமே வந்து ஒரு ரோல் தான். அந்த ஒரு ரோல் வந்து 2 கம்பெனிஸுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால தான் 2 கம்பெனிஸுமே ஒரே வீடியோவில் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடுறது எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு ரொம்பவே தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஜாபை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அந்த ஜாபை கெட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் நான் என்ன கம்பெனி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி சொன்னேன். ஸோ அவங்க மேக்ட்ரோஸ் ஆஃப் கேம்பஸ் டைப் ஃபார் 2023 டெவோப்ஸ் இன்ஜினியர் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இருக்க கம்பெனி தான். ஆனால் நமக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எந்த ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவோப்ஸ் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆப்ஷன் தான் இவங்க வந்து இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் தான் இவங்க வந்து இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னா எனி டிகிரி அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த பேட்ச் வேணால் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவோப்ஸ் இன்ஜினியர் ரோலுக்கான டிஸ்கிரிப்ஷனை வந்து உங்கள் ரெஸ்யூமில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக கெட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த ரோலுக்கு ஏற்ற எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனுமே கொடுக்காம நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து மூவே ஆகாது. ஸோ அந்த டெவோப்ஸ் இன்ஜினியருக்கான என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ, எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ, ஸோ எந்தெந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து தேவைப்படுதோ, ஸோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நாலேஜை வந்து அதில் வளர்த்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்யூம்ஸில் அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜாப் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷனே பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ பேசிக்காக இவங்களோட கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ என்ன சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நமக்கு வந்து மைக்ரோ சர்வீசஸ் டெவோப்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து அஜைல் மெத்தடாலஜியில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி உங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா 2008 வந்து ஆரிஜின் ஆயிருக்கு. ஸோ 2008 தான் இவங்களோட கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டீம் இருக்குது, லார்ஜர் கஸ்டமர் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் சிஸ்டம். ஸோ இவங்களோட ஒர்க்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அண்ட் விண்டோஸில் தான் அட்மினிஸ்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க லார்ஜ் என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு பிக் டேட்டா ஒர்க் லோட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களோட டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ட்ரோஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபன் ஃபீல்டான ஒரு என்விரான்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாட் யூ வில் டூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆன் த ஆப்ரேஷன்ஸ் டிக்கெட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் டாஸ்க் வேஸ் வித் த டெவோப்ஸ் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம் டெவோப்ஸ் டீமோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் வித் தி ரெஸ்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஃபார் ரோலிங் அவுட் ப்ராட் சேஞ்சஸ் ஃபார் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணணும். ஸோ அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் டு கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட் ஆப்ரேஷனல் அண்ட் சர்வர் ப்ரொவிஷனல் ஒர்க் ஃப்ளோஸ் யூசிங் AWS CFT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சர்வரும் ஆப்டிமைசேஷனை நீங்கள் பண்ணணும். அது அந்த ஒர்க் ஃப்ளோவை கண்டக்ட் பண்ணணும். அது அந்த AWS டூலை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க share the responsibility for deploying releases and conducting other operations maintenance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த AWS இதை வந்து நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் டூல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எந்தெந்த டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஜென்கின்ஸ் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு டூல் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிட் பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு மானிட்டரிங் டூல்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் அண்ட் கிராஃபானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஆப்ரேஷனல் சப்போர்ட் ஃபார் SD இன்ஜினியர் டீம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்க அந்த இன்ஜினியரிங் டீம் ரெஸ்ட்டில் இருக்கும் போது நீங்கள் வந்து அந்த ஆப்ரேஷனல் இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
help migrate our remaining dedicate a hardware infrastructure to the cloud அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட் யூ நீட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் வெர்ஷன் கண்ட்ரோல் கிட் இன்க்ளூடிங் பிரான்ச்சிங் ஃபார் மேஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா நீங்கள் என்ன ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கெயின் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கெயின் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்ஸ்ப்ளோரர் exposure with software builds Maven, Gravedel and continuous integration tools Jenkins like supported Java based application production environment அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் லினக்ஸ் என்விரான்மெண்ட் அண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் பேஸ் பைத்தான், குருவி, பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் லாங்குவேஜஸில் சம் நாலேஜஸ் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதில் படித்த மாதிரி தான் ஆல்ரெடி கொடுத்த ஸ்கில்ஸ் தான் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் அட் மேக்ட்ராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பி ஒன் ஸ்டெப் ஹெட், டெலிவர் த பெஸ்ட், பி போல்ட், பே அட்டென்ஷன் த டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக்காக அந்த கம்பெனியோட என்வரான்மெண்ட்டை பற்றிலாம் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே கிரீன் கலர் ஒரு பட்டன் இருக்கு, அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா DevOps இன்ஜினியர் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து மும்பையில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி இவங்க என்னென்ன சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்டாச் யுவர் சிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்யூம்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட வேலிடான த்ரூவான ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அது ஐ மீன் வேலிடான இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட காண்டாக்ட் நம்பர் ஒரு 10 டிஜிட்ஸ் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த ஒரு 4 ஃபார்ம்ஸ்மே வந்து ரெக்கார்டான ஃபார்ம், அதனால கண்டிப்பாக அதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் கரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஐ மீன் நம்ம ஃப்ரெஷர் தான் அப்ளிகேஷன் போடுறோம். ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால் இந்த ஃபார்ம் வந்து நமக்கு தேவையில்லை, ஐ மீன் இந்த ஃபார்ம் வந்து ரெக்கார்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்டின் URL அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலோட URL இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அடிஷனல் லிங்க்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அடிஷனல் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் URL, GitHub URL, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ URL அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க, இல்லைனா கண்டிப்பாக வேணவே வேணாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொஸ்டினரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க அந்த கம்பெனி சைட்லேருந்து சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இந்த இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ அது என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாட்ஸ் தி டியூரேஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டைம் பீரியடில் இன்டர்ன்ஷிப் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 3 மந்த்னா 3 மந்த்னு கிளிக் பண்ணிக்கோங்க. 4 to 6னா 4 to 6 கொடுத்துக்கோங்க. 6 மந்த் அபோவ்னா 6 மந்த் அபோவ் கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி 4 to 6 கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும் ரொம்பவே. ஐ மீன் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே பெருகும், நிறைய தெரியும், நிறைய கற்றுப்பீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ லுக்கிங் ஃபார் அ ஃபுல் டைம் ரோல் இமிடியட்லி ஆஃப்டர் தி இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டைமாக நீங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வில்லிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். பிகாஸ் இந்த இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் வந்து ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே பெருசு, அதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹவு மெனி ஹவர்ஸ் பர் டே வில் அவைலபிள் ஃபார் இன்டர்ன்ஷிப். ஐ மீன் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க கம்பெனிக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4 ஹவர்ஸ்னா 4 ஹவர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஐ மீன் நான் ஃபுல் டே ஒர்க் பண்ணி தருவனாலும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ட் டே ஃபார் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் நீங்கள் வந்து எப்போலேருந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு வில்லிங்னஸ் ஆர் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இந்த வீக்கே ஃப்ரீயாக இருந்தால் கூட கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் ஃபியூ வேர்ட்ஸ் வை யூ வாண்ட் டு ஜாயின் மேக்ட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்கள் வந்து மேக்ட்ராஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐ மீன் என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்காக, இல்லை வந்து இந்த டூல்ஸில் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக வந்து நான் இந்த மேக்ட்ராஸில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹையரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹையரிங் ப்ராசஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ட்ராஸ் கண்டக்ட் CCTA அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா காக்னிட்டிவ்
ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இன்டர்வியூ ரவுண்டு. ஸோ ஐ மீன் உங்களுக்கு வேணும்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு ஐ மீன் கவர் லெட்டர் மாதிரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ChatGPTயில் போட்டு கவர் லெட்டர் மாதிரி ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்மாய்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த செகண்ட் கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பெங்களூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இவங்களும் என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா DevOps இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் இன்டர்ன்ஷிப்பாக அவைலபிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் தான் இவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மந்த்தாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. வில் பி கன்வெர்டட் டு ஃபுல் டைம் எம்ப்ளாயி தட் போஸ்ட் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 6 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் டைமாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இதில் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டர் கிளஸ்டர்ஸ் என்ஷோர் எவ்ரிதிங் ஒர்க் ஸ்மூத்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செட் அலர்ட்ஸ் ஃபார் மானிட்டரிங் தி கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் மெயின்டைன் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஃபார் DevOps டூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த DevOps டூல்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சம் பேசிக்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசைன் டெவலப் அண்ட் மெயின்டைன் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆட்டோமேஷனை வந்து நீங்கள் டிசைன் அண்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட்ஸ் இன் தி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஆப்டிமைசேஷன் ஆஃப் தி ஆட்டோமேஷன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோமேஷன் மாடலை நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் ஸ்கில்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக, உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா ஆர் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் SQL SQL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் லினக்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் கிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டட் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங், பிக் டேட்டா டூல்ஸ் அண்ட் எக்ஸாமிங் ஹவு திங்ஸ் ஒர்க் இன்டர்னலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன் கிரியேட்டிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்கணும். ஸோ அது எதில் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எபிலிட்டி டு கோஆர்டினேட் அண்ட் ஹெல்ப் தி அதர் சால்வ் டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு ஸோ அதர்ஸோட ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி இந்த ரோலுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளை ஃபார் திஸ் ஜாப்ல மெயினாக இவங்க கொடுத்துருக்காங்க ரெக்ரூட் ஃபார்ம். ஸோ இந்த ரெக்ரூட்ல என்னென்ன மெயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான இமெயில் ஐடி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குற விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ரெஸ்யூம்ஸுமே வந்து ஒரு ஆப்ஷனல் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ மீன் ரெஸ்யூம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ரெஸ்யூம்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கவர் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த கவர் லெட்டர் விருப்பமாக இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ மீன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைலை நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வெப்சைட் உங்களுக்குன்னு தனியாக போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு கம்பெனியுமே வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ரெண்டு கம்பெனியுமே சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அவங்க வந்து உங்களுக்கு மெயிலில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயிலில் காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எப்படி இருக்கும், இல்லை வந்து டேரெக்டாக ஹையர் பண்ணுறாங்களா, இல்லை இன்டர்வியூவே கண்டக்ட் பண்ணாமல் ஹையர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ AWS ஆர் DevOps ஆர் க்ளவுட் இதில் போகணும் அப்படின்னு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த இன்டர்ன்ஷிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் இந்த இன்டர்ன் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபுல் டைம் ஜாப் போகிறதுக்கு ரொம்பவே இந்த இன்டர்ன் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இந்த ரெஸ்யூம்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ பிஃபோர் 2 டேஸாக நான் வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோஸ் வரல. ஸோ அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இந்த வீடியோ வேணும், ஐ மீன் இந்த கான்டென்ட் வேணும் கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெகுலராக அந்த கான்டென்ட் எல்லாமே வீடியோவை மேக் பண்ணி நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஐ மீன் உங்களுக்கு எந்த கான்டென்ட் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை நான் வந்து வீடியோவை ரிசர்ச் பண்ணிவிட்டு மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கான்டென்ட்டாக கொடுக்குறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.